ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறேன், உம்மை நன்றியோடு பணிந்து கொள்ளுகிறேன். எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்கள் இரட்சகராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்காக செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் நாயகனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சகலத்தையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் உணர்வுகளை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இரட்சகராகிய எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீறுதல்களையும் எங்கள் குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களை ரட்சித்து கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி புது கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஜீவிக்கிறவரே, ஜீவாதிபதியே, எல்லாருக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவரே, மனதார உம்மை காலையிலே ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஜீவனையும் ஆண்டவரே பாராமல் ஆண்டவரே உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வேளை உம்முடைய பாதத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவிக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறேன். அற்புதங்களின் நாயகரே, உம்மை துதிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். மகிமையான தேவனே, உம்மை துதிக்கிறேன். உன்னதமான தேவனே, உம்மை துதிக்கிறேன். எங்களை உயிர்ப்பிக்கிற ராஜாவே, உம்மை துதிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை கிருபையாலும் நன்மையாலும் முடிசூட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ரட்சிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இரட்சகரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவங்களையும் மகிமையானவைகளையும் எங்களுக்காக நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.
அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய துதிகளை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் நாமத்துக்கு துதி உண்டாகட்டும், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். அவர் கிருபை எந்நாளும் நம்மை வழிநடத்துகிறது. அந்த கிருபையை நினைத்து நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் மார்த்தாள் மரியாளை குறித்து சிந்தித்து வருகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையிலே அடுத்த ஒரு பகுதியாக நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு பேசுவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அன்பானவர்களே, இங்கே மார்த்தாள் தன் சகோதரியை நேராக அழைத்திருக்கலாம். ஆண்டவருக்கு எஸ்கியூஸ் சொல்லிட்டு, மரியாளே, நீ வா, எனக்கு வந்து இந்த உதவியை செய்யலாமே, நீ அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறியன்னு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரே வீட்டில் இருக்கிற 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததோ என்னவோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா இவங்க நேரடியா மார்த்தாள் மரியாளை கூப்பிட்டுருக்கலாம். நம்ம கூட 2 பேர் பேசி கொண்டிருந்தோம்னா யாராவது வந்தாங்கன்னா பேசுகிற என்னை பார்த்து, சாரி பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், நான் அவங்களோட பேச வந்திருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நேராக வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, எங்கூட பேசுகிறவங்கள, சிஸ்டர் உங்களை யாரோ கீழே கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. பேசிக்கிட்டு இருப்போம், யாராவது ஒருத்தர் வந்து கீழே உங்களை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து கூப்பிட்றவங்க, பாஸ்டர் கொஞ்சம் இருங்க, அந்த அம்மாவை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நேரடியாக வருவாங்க, உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது நேரடியாக வருவாங்க, இன்னும் இப்படி உட்கார்ந்து இருக்கிற, எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம இப்படி வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? அவர் ஐயா கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம கூட பாருங்கள், வீட்டில் மனத்தாங்கல் இருந்தால் புருஷனை கூப்பிட்றதுக்கு மனைவி சொல்லுவா, ஏதோ ஒரு பேரை சொல்லி, வாசி இதான் இதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு, அப்பா அங்கே தான் உட்கார்ந்து இருப்பார். அப்பா சொல்லுவார், பசி
இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிள்ளைகளை வச்சு நம்ம அந்த நேரத்தில் ஒருத்தரை பரிமாறிக்கொள்ளும். ஒருவேளை அந்த மாதிரி காரியங்கள் நடந்ததா இல்லையான்னு தெரியல, எனக்கு அது யோசிக்க தோணுச்சு. ஆகவே பிரியமானவர்களே, ஒரே வீட்டிலேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. சில மனசளவில் ஒருவருக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கும்போது பேசாமல் கூட இருப்பாங்க. கணவன் மனைவிய பல மாதங்கள் வருஷங்களாக கூட பேசாமல் இருப்பாங்க. குழந்தைய வச்சு பிள்ளைங்களை வச்சு கூப்பிட்டு, இந்தம்மா இதை உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு, இந்தா இதை உங்கள் பாட்டிக்கிட்ட கொடு, இந்தா இதை கொண்டு போய் உங்கள் தாத்தா கிட்ட கொடு அப்படின்னு யார்கிட்டையும் பேசாமல் மௌன விரதம் இல்லை, பகை விரோதங்கள் வைராக்கியங்களினால, அந்த ஈகோ என்கிற ஒரு பொல்லாத பிசாசினால அடுத்தவங்களோட நம்ம பேசுகிறத தவிர்க்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் பேசிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை வச்சு பேசுவாங்க. ஆமாம், பேர் வச்சு கூப்பிடும் போதே கூப்பிடுவாங்க. இப்படி பசி அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் கல்யாணம் கட்டி முதல் குழந்தை பிறகுற வரைக்கும் எந்த அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய தமிழ் பண்பாடு அத்தான்னு கூப்பிடுவாங்க, இல்லை மாமான்னு கூப்பிடுவாங்க. பொதுவாக தெலுங்கு ஆந்திராவிலெல்லாம் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க, தமிழில் அத்தான்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, நான் வருத்தப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், என் சகோதரி எனக்கு வேலை செய்யும்படி நான் தனியாக வேலை செய்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஒரு அங்கே கொஸ்டின் மார்க் வருது பாருங்க. அந்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க. சில நேரங்களில் யாராவது முக்கியமான வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்ல வைப்போம். இந்த பிள்ளை முன்னெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவா, இப்போ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. சொல்றத மாத்திரம் இல்லை, நிறைய கம்பேரிஷன் பண்ணி சொல்லுவாங்க. பாருமா, என் பொண்ணு கூட இருக்கிறா, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாருவா, நான் எது சொன்னாலும் செய்வா, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற, அம்மாவுக்கு நீ தானே உதவியா இருக்கணும்னு அவங்க புத்திமதி சொல்லிட்டு போவான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை வேற யாரையாவது வச்சு நம்ம புத்திமதி சொல்ல வைக்கிறோம். அது பிள்ளைங்களுக்கு சிலருக்கு அமைதியாக கேட்டுக்குவாங்க, சிலர் இரிட்டேட்டாக பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாத ஆண்டி, அமைதியாக இருங்க நீங்கள், அது எனக்கு எங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதுலேயும் நீங்கள் தலையிடுறீங்கன்னு நறுக்கன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க, சரிங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறத செய்கிறேங்க ஆண்டி, சரிங்க அங்கிள் நீங்கள் சொல்கிறத செய்கிற அங்கிள்னு சொல்லுவாங்க. இப்படி சில காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவங்க போதிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை போட்டு கொடுப்போம். அது ரொம்ப தவறான ஒரு காரியம். சில நேரங்களில் நான் கூட சொல்கிறது உண்டு, எல்சா அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, பாரேசு பாரு எவ்வளோ அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டால், அப்போ நம்ம அமைதியாக இல்லையா, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தாத்தா இப்படி பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு வெளியே அவர் சொல்ல முடியலன்னாலும் உள்ளத்தில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உள்ளத்தில் வச்சுக்காது குழந்தை, திடீர்னு சொல்லிடும். ஏன் அடிக்கடிக்கு ஆகும்னா பாரேஸ் வந்தீங்க, என்ன தாத்தா நீங்கள் அப்படின்ட்டு வச்சுங்க, அப்புறம் அது நல்லா இருக்காது. ஆகவே இந்த கம்பேரிஷன் பண்ணி பேசுறதையும் நிறுத்துவது சால சிறந்தது என்று 99% சொல்கிறேன்.
இந்த 1-2 காரியங்களை சொல்லலாம். ஆனால் பைபிளில் ஆண்டவர் நிறைய இடங்களில் கம்பேரிஷன் பண்ணி தான் சொல்லி இருக்கிறார். ஆமாம், கம்பேரிஷன் பண்ணி தான் சொல்லி இருக்கிறார். அந்த கம்பேரிஷன் வசனத்தை கொண்டு நடந்ததை கொண்டு அதை காட்டி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சூழ்நிலையை ஓமைகளாக அதை சொல்லி நமக்கு சொல்றது இருக்கிறது. சில ஆலோசனைகளை இருக்கிறத எழுதி இருக்கிறது என்று சொல்லி அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது உண்டு. ஆகவே எந்த விதத்திலும் நம்ம அறிந்து கொள்வதற்கு கம்பேரிஷன் பண்ணி சொன்னாலும் சரி, டைரக்டா சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்த விசுவாசிகளை கம்பேர் பண்ணி சில சாட்சியாக பிரசங்கத்தில் சொல்லும்போது, நம்மளாம் ஒழுங்கு இல்லையா, எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய ஒழுங்கை காட்டிலும் மற்றவங்க ஒழுங்கு அதிகமாக இருக்கும்போது அதை சொல்லுவது சால சிறந்தது. அதை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் வேணும். பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவருக்கு எதிராக அவங்க நடிக்கிறாங்க, எனக்கு தானே தெரியும், பக்கத்து வீட்டிலேயே இருக்கிறேன், அவங்கள பற்றி எனக்கு தான் தெரியும், அவங்க குணத்தை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறது மனசில் நிற்காது, கேட்காது, எப்பவும் கேட்காது, என்னைக்கும் கேட்காது, கேட்கவே கேட்காது. மௌனம் எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் நல்லது. இயேசுவோ பேசாதிருந்தார். ஆகவே இந்த இடத்துல மார்த்தாள் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பிரேயரை வைக்கிறார். என்ன அந்த பிரேயரு? டைரக்டா கூப்பிடலாமே, ஆண்டவரே நான் அநேக வேலைகளை செய்து வருத்தப்பட்டு இருக்கிறேன், என்னை குறித்து அவ என்னை தனியே விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையாக இருப்பது நல்லதல்லதான். ஆனால் எப்பவும் எல்லாரும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது சரியில்லை. எனக்கு உங்களுக்கு என்ன பாஸ்டர் பிடிக்கும்னா, தனிமையாக இருந்து வேதத்தை வாசிக்கவும் அல்லது சிந்திக்கவும் அநேக காரியங்களை கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே 10 நாள் யாரும் இல்லைன்னா தனியாக இருந்தாலும் என்னவோ நமக்கு அந்த மாதிரி தனியாக இருந்து சின்ன வயசுல பழகிட்டு. ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது, அப்பா தான் இருந்தார். என்கிட்ட யாரும் ரொம்ப அன்பாக பேச மாட்டாங்க. அப்போ அவ்வளோ நல்லவனாக இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடும். அதனால் அமைதியாக தனியாக போய் உட்காருவேன், அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை நினச்சி அழுவேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுவேன். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ஆனால் அவளுடைய கவலை என்ன? நான் தனியே இருக்கிறேன், நான் தனியே இருக்கிறேன், நான் தனியே இருக்கிறேன். அன்னைக்கே இயேசுனார் சொல்லிட்டாரு, இது நிமித்தம் தாய் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அவங்க இசைஞ்சு இருக்கட்டும், அவங்கள தனியாக விடு, அது விட மாட்டான். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த வீட்டு மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். பொதுவாக மாமியார்களுடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு புஸ்தகத்தில் கூட படிச்சிருக்கிறேன். அதாவது நல்ல ஒரு புக்கு, தேவனுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு புக்கிலையும் படிச்சிருக்கிறேன். ஒரு சமநிலை கிறிஸ்தவம் என்ற புத்தகத்திலேயும் நான் படிச்சிருக்கிறேன். இப்படி அநேக புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும், எந்த மாமியாரும் மருமக வீட்டுக்கு வந்தவொடனே சாவி கொத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா நேரங்கள்லேயும் நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம பெத்த பொண்ணு தனியாக போய் தானாக பீரோவை திறக்கும், எல்லாத்தையும் பார்க்கும். ஆனால் மருமக பீரோவை திறந்தா
ஏன் திறக்கிற? இப்படியெல்லாம் சில டாமினேஷன்ஸ் இருக்கும். இவையெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஈகோ இருக்கக்கூடாது. இருக்கலாம், ஈகோ மாத்திரம் இருக்கக்கூடாது. அது எப்படி என்னை கேட்காம பீரோவை திறப்ப? இந்த வீட்டுக்கு வந்துட்டா மருமகளா, இந்த வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு அதில் உரிமை இருக்குது. தப்புலாம் இருக்குது. பீரோவை திறந்தா நீ என்ன திட்டுத்தனமாக பண்ணி வச்சிருக்கிற? வெளிப்படையாக இருக்கணும். சிலர் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லாக் போட்டு வச்சிருவாங்க. 2 லாக் போடலாம். சீக்ரெட் லாக், முதல் லாக் ஓப்பன் ஆகிட்டா 2வது லாக் அவங்க வந்து ஓப்பன் பண்ணாதான். ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் லாக் போட்டு வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். என் மனைவிக்கு நான் என்ன லாக் போட்டு வச்சுக்கிறேன்னு தெரியணும். என் மகளுக்கு தெரியணும், என் மகனுக்கு தெரியணும். அழகாக வருவாங்க, ஏதாவது டக்குன்னு பார்க்கணுன்னா லாக் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப முக்கியம். ஆகவே இங்கே மார்த்தாளுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கிறத பார்க்க, டைரக்டாக மரியாதைக்கிட்ட பேசாமல் இயேசுவின் வழியா அங்கே அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அதுக்கப்புறம் அவரு போய் அந்த அம்மாவை அனுப்பணும். அப்படி ஒரு இது பைபாஸ் பண்ணி போகிற அந்த அனுபவம். எதில் பைபாஸ் பண்ணி போனோமோ அதில் பைபாஸ் பண்ணி போகணும். பைபாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் சில காரியங்களை பைபாஸ் பண்ணக்கூடாது. நேரடியாக வெளிப்படையாக பேசணும், வெளிப்படையாக இருக்கணும், வெளிப்படையான உறவு இருக்கணும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ரிலேஷன்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த டிரான்ஸ்பரண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த வெளிப்படையான உணர்வு, ஒரு நல்ல உணர்வு, நல்ல உள்ள நமக்கு இருக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒளியிலே இருக்கிறார். He was a light. அவர் ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால், எதுல நடக்கணும்? ஒளியிலே நடக்கணும். இருட்டு நடக்கூடாது. இருட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பேய்க்கு தான் பிடிக்கும். அப்போ அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த முதல் பகுதியை விட்டுருவான், 2வது பகுதியை நம்ம எடுத்துக்குவோம். என்னன்னு? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எப்போ சுத்திகரிக்கும்? அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் டைரக்டா பிதா நம்மை சுத்திகரிக்க முடியாது. சுத்திகரிப்பு செய்கிற அதிகாரமானாலும், தண்டிக்கிற அதிகாரமானாலும், சிட்சிக்கிற அதிகாரமானாலும், நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமானாலும் எல்லாத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிற எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோர்ந்து எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு
பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புவித்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அதை முழு அதிகாரத்தையும் குமாரனிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியங்களை நம்ம யோசிக்கணும். அவர் ஒளியிலே இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்போ God is love, God is light, God is bright. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் ஒளியாய் இருக்கிறார், பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நிறைய நேரங்களில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நிறைய நேரங்களில் பாருங்க, நம்ம நிறைய பச்சையா பொய் பேசுறோம், தெளிவா பேசுறோம், எசக பெசக இல்லாம டைரக்டா போய் பேசுறோம். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், போய் பேசுறோம். எல்லாம் அது நாம விசுவாசிகள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பைபிள் சொல்லு. ஆனா பொய் அம்புட்டு பொய் பேசுறோம். ஒன்னு மறைக்கிறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு மறைக்கிறதுக்கு ஒண்ணு, ஒரே காரியத்தை மறைக்கிறதுக்கு 10 முறை சொல்லியும் கடைசியில குட்டு வெளியே வந்து என்ன ஆயிடும்? என் புருஷன் குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்படி இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஐக்கியம் உண்டா? ஐக்கியம் உண்டா? ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 2 யோவான்ல சொல்றார், நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படியே நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளில் நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனுடைய வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமாய் இருக்கிறான். ஆகவே தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும்
நமக்கு எப்பவும் ஒரு ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்றாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார். பாருங்க, நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கணும்னா தேவனோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருக்கிறது போல நாம் எல்லாரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க அழகா யாக்கோபு பொதுவான நிருபத்தில் சொல்றதை நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படி, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்குன்னு அருமையான இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சொஸ்தமடையும்படிக்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நாம் சொஸ்தமடையும்படிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் சொஸ்தமடையும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொஸ்தமடையும்படிக்கு தேவன் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? பைபிள் அழகா சொல்லுது. படிங்க இந்த வசனத்தை. 16வது வசனம் பாருங்க. எடுத்தீங்களா? 16ஆம் வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். சரி, நானே படிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அப்போ நாம் சொஸ்தமடையும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய நாமத்தின்படி அதிகமாக கர்த்தரை தேடும்படி தேவன் விரும்புகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை, உங்கள் பிழைகளை, உங்களுடைய தவறுகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அழகா சொல்ற ஆங்கிலத்தில், கன்ஃபஸ் யுவர் ஃபால்ஸ், ஃபால்ட் அப்படின்னு சொல்றார். ஃபால்ஸ் ஒன் டு அனதர் அண்ட் ப்ரே ஒன் ஃபார் அனதர் that he may be healed. That effectual fervent prayer of a righteousness man availeth much. அழகா சொல்றார் பாருங்க. கன்ஃபஸ் எதுக்கு? ஃபால்ட். ஃபால்ட்னா பிழை, திரித்து கொள்ள பிழை, மாற்றிக்கொள்ளக்கூடிய பிழை,
அந்த குற்றம், சரிப்படுத்திக் கொள்கிற குற்றம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை அறிக்கையிட்டு, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் என்ற அந்த ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதுன்னு பைபிள் சொல்லு. தட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேயர். அந்த பலமுள்ள அந்த ஜெபம் நம்மை ஆசீர்வதிக்கும். அதை விட்டுட்டு நீங்க போய் சொல்லுங்க, அவங்க போய் சொல்லுங்க அப்படின்னு பக்க வழியாய் நுழைகிற உபதேசங்களுக்கு நாம் இடம் கொடுக்காம நேரடியா மனசுல பட்டதை சொல்றது தப்பு கிடையாது. மனசுல பட்டதை சொல்றது கூட கொஞ்சம் நிதானிச்சு நிதானமா யோசித்து சொன்னோம்னா அந்த காரியங்கள் மாறும். எனக்கு கூட பிள்ளைங்க மிஸ்டேக் பண்றது கரெக்டா தெரியும். ஆனா 1 2 3 சொல்லுவேன். 1ல ஆரம்பிக்கிற கோபம் 10ல வரும்போது குறைஞ்சிடும். ஆத்திரம் வராது, எழுந்து போய் எழுந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க இந்த காரியங்களை செஞ்சிருவாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படையான உறவுள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆனா இங்க மார்த்தாள் பேசுகிறார். கவலை இல்லையான்னு யாரை பார்த்து கேட்கிறார்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமக்க தான் அவர் வந்தார். நம்முடைய நோய்கள்லாம் சுமக்க வந்தார். நம்முடைய பாடுகளை சுமக்க வந்தார். இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாலும் கவலை இல்லையான்னு தான் பேசின்னு இருக்கிறோம். இந்த கவலைய எங்கிருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அது எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றேன். அதே போல ரோமருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது சொல்றார். பாருங்க, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இது வசனத்துல 2வது வசனத்துல பாருங்க, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இங்க 4வது வசனத்துல பாருங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டு. தேவ மகிமை அடைவோம் என்றும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த தேவ மகிமைக்கு உபத்திரவங்கள் வந்தால், தேவ மகிமைக்கு நெருக்கடிகள் வந்தால், அதிலே கூட அந்த தேவ மகிமையை விளங்க பண்ணுவதற்கு எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலேயும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று என்ன செய்யறோம்? நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு
நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய மகிமையை மேன்மை பாராட்டுகிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவங்களிலே கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா சொல்றார் 6வது வசனத்தை, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய சரீரங்களிலானாலும் ஆவியிலானாலும் நம்முடைய எண்ணங்களிலானாலும் உபத்திரவங்களை நம்ம சகித்து அதில் வளரும்போது அது நமக்கு மேன்மையை கொண்டு வருகிறது. அதில் தேவனை நாம் மேன்மைப்படுத்த வல்லவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டீங்களா? நான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நான் இப்படி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் எவ்வளோ கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுங்கிறேன்னு உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் நம்மளை யாரையும் கடன் வாங்க சொல்லலை. நம்ம தான் விசுவாச கடன் வாங்குறோம், விசுவாசத்துல வாங்கிறோம் கட்டிக்கலான்னு. சில கடன்கள் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்ச வாங்கிட்டு அவஸ்தைப்படுறோம். எல்லா காரியங்களுக்கும் இது ஒத்துப்பட்டு வரும். சில பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி சிக்கலை உண்டாக்கும் தெரிஞ்ச நம்மளா போய் சிக்கிக்கிட்டு உங்களுக்கு கவலை இல்லையா, உங்களுக்கு கவலை இல்லையா இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பாட்டே பாடி இருக்கிறார், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் கவலைய சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். பாருங்க, இயேசு படகுல வச்சுக்கிட்டு ஜிம்மறான், முயற்சி எடுக்கிறான், ஓட்டுறான் படக. அவனால முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுறான், முடியல. ஆண்டவரே நாங்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அது முதல்ல சொல்ல வேண்டியது தானே. ஆண்டவரே, காற்று அலையா இருக்குது, தண்டு வலிக்க முடியல, கஷ்டமா இருக்குது, இறக்கம் காட்டுங்கன்னா அவர் இறக்கம் காட்ட போறார். அதை வெட்டிட்டு நாங்க இப்படி கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு கண் இல்லையா? காதில் சிலர் பேசுவாங்க, கடவுளுக்கு கண் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, கடவுளுக்கு காது இருந்தா ஏன்? அவருக்கு எல்லாம் இருக்கு. அவர் ஒரு விக்கிரகம் அல்ல. He is not idol, he is alive. அவர் விக்கிரகம் அல்ல, அவர் கேட்கிறார். எங்க இங்க நினைக்கும் போதே கேட்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறார். சிலதை நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் வெளியரங்கமா பலன் கொடுப்பார். சிலதை நம்ம நினைக்கூட மாட்டோம், அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வந்து யாரை கொண்டாகிலும் நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கிறிஸ்து என்கிற ஒருவர் தான். அவர் நம்மோடு இருந்தால் அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போலவே நம்மும் ஜெயமுள்ளவர்களாக இருப்போம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். நாமும் ஜெயம் கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். யார் ஜெபம் நடத்த போறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை உண்டு. ஜெபம் நடத்த போது யாராவது இருக்கிறீங்களா? நடத்துங்க மேடம். இதெல்லாம் பரிசுத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால அதுக்காகவும் ஜெபிக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த சம்மர் வந்து